நான் உக்காந்து கொஞ்சம் இளைப்பாறதுக்குள்ளே கூப்பிட்டுட்டாங்க. நான் என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கூப்பிட்டாங்க. பட் அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்லை. பல ஃபங்க்ஷன் நடக்குது, பல ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன். இது என்னுடைய சொந்த ஃபங்க்ஷன் நான் நினைக்கிறேன். நானும் சிவகுமார் சாரும் ஒரே சேரில் உட்காந்துருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த அரங்கத்தில் மற்ற எல்லாரை விட மிக மகிழ்ச்சியான ஒரு உள்ள இங்கே உட்காந்துருக்கணும், அது சிவகுமார் சார் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதை விட குறைந்தபட்சம் உண்மையாகவே 1% சந்தோஷமாக இருக்கிற பெருமை பெற்ற ஒரு ஆள் நான் இங்கே இருக்கேன். ஏன்னா தம்பி சூர்யாவை நான் அவருடைய முதல் படத்துல பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய உண்மையான வளர்ச்சியை நான் அவர் கூடவே இல்லை. ஒரு கள்ளங்கபடமற்ற தூய்மையான உள்ளம். ரெண்டாவது, எடுத்துக்கிட்ட கடமையை அவ்வளவு நேர்த்தியா செய்யணுன்றதுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிற ஒரு நடிகர். இந்த படத்துல எனக்கு கோபம் கூட வந்துச்சு. ஏன்டா தம்பி ஒரு டூப் வச்சு கூட அதான் ஏன் எல்லாத்துக்கும் ரிஸ்க் எடுக்கிற? இல்லை சார், நான் முதல்ல அது நான் பண்ணிடணும், என்னால் பண்ண முடியலன்ற இதுன்னு எனக்கு தோணக்கூடாது அப்படின்ற வருது. இந்த படம் நடக்கும்போது இங்க அடிபட்டுச்சு, தலையில அடி, மிக மிக கால் கை நெஞ்சில் அடிப்படலாம் எல்லாம் பண்ணா. ஆனா ரொம்ப அப்பவும் ரொம்ப குறுகிய ஒரு காலகட்டத்தையே எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஷூட்டிங்க்கு வந்தார். தம்பி, ஐ அட்வைஸ் யூ, we need you forever, so be safe. இனிமே நீ இன்னைக்கு இந்த விழாவுக்கு நாயகன் சந்தோஷ் நாராயணன். எனக்கு இசை ஞானம் அவ்வளோ கிடையாது. ஆக்சிடென்ட்லாம் தென்றல் தீண்டும் போது எனக்கு கிடைச்சது. that is the greatest thing. But Santosh, I always love your music. ஏன்னா என்னுடைய உங்களுடைய பெருமை என்னுடைய மகன்கள் சொல்லித்தான் நான் கேட்கணும், அது நீங்க கேட்கணும். You are such a wonderful person. You have given a great music for this film. The producer ஒருத்தர் நடிச்சிருக்காரு, ஒருத்தர் வெளியில விட்டு இன்னொரு படத்தோட மோத விட்டு ஜெயிக்கணுன்றது ரொம்ப பெரிய ரிஸ்க். அந்த ரிஸ்கை துணிஞ்சு ஒரு டைரக்டர் என்ன நினைக்கணுமோ அதை எடுக்கிறதுக்காக சுதந்திரமும் கொடுத்து பணமும் அதுக்கு செலவு பண்ணி எடுத்த உங்களுக்கு தான் முதல்ல நன்றி கூறணும். ஏன்னா எல்லாருடைய கனவையும் நீங்க நிறைவேற்றி இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி கார்த்தி சுப்பராஜ் இயக்குனர், அவரையும் உங்க ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க கொண்டு வந்தீங்க. ஏன்னா நிஜ உலகை விட்டு இன்னொரு உலகை சிருஷ்டிக்கிறது அப்படின்ற ஒரு பாணிய தம்பி தான் கொண்டு வந்துச்சு. இந்த படம் நிச்சயமா வேறு ஒரு உலகம். நான் இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்கிறதா மற்றவங்க சொல்றாங்கன்றதை விட நானே நம்புறேன். அதுக்கு காரணம் இந்த படத்தோட கதை நல்லா இருந்துச்சு, இந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு, வசனம் நல்லா இருந்துச்சு அப்படின்றத விட ஐ எம் ட்ரூலி டெல்லிங் தம்பி, சொன்ன கதை கொன்ன கேரக்டரை விட நான் அப்படி அந்த செட்டில் வரும்போது ஓ இதுதானா, அப்போ நான் இது மாதிரி நினைச்சதெல்லாம் இல்லை, இது வேற மாதிரி பண்ணணும்னு என்னை அந்த சூழல் பண்ண வச்சது. ஸோ இது எல்லாருமா சேர்ந்து மனசை விட்டு உருவாக்கின ஒரு படைப்பு. முக்கியமா நான் இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லணும் கைஸ். ஏன்னா
அவ்வளோ பெரிய ஒரு செட்டு எப்படி இயங்குதுன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அது ஓடி ஓடி பண்ணாதான். இன்னும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.